அமைதியா கேளுங்க. இந்த கோயில 3 குளம்: அக்னி தீர்த்தம், சூரிய தீர்த்தம், சந்திர தீர்த்தம். 3 சுவாமி: ஸ்வேதாதீஸ்வரர், நடராஜா, அகோரமூர்த்தி. 3 அம்பாள்: காளி, துர்கை, பிரம்ம வித்யா அம்பாள். 3 ஸ்தல விருட்சம்: ஆலமரம், கொன்றை மரம், வில்வ மரம். இது நவகிரகத்தில் புதனுக்குரிய கோவில். நீங்க காசியில போய் கங்கையில ஸ்நானம்னா என்ன புண்ணியம் உண்டோ அந்த புண்ணியம் தமிழகத்துல 6 இடத்துல உண்டு. திருவெண்காடு, திருவையாறு, மயிலாடுதுறை, ஸ்ரீவாஞ்சியம், திருவிடைமருதூர், சாயாவனம். அதுல இது முதன்மையான கோவில். வீட்டில் பெரியவங்க இறந்துட்டா திதியெல்லாம் கொடுக்கணும். ரொம்ப பேர் கொடுக்க மாட்டேங்கிறான். நீ ஜோசியம் சொல்றது எல்லாம் ஆயிட்டு. இந்த திதி, சிரார்த்தம், தவசம், தர்ப்பணம் இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கிற மாதிரி நான் சொல்லணும்னு சொன்னா வருடத்துல ஒரு நாள் உங்க அப்பா அம்மா கூட சோறு போடுறேன், அவ்வளவுதான். அதை நீ கல்யாணம் பண்ணிருக்க திதி கொடுக்காதுன்னு வரலாம், நிச்சயம் பண்ணிருக்க திதி கொடுக்காதுன்னு வரலாம். இதெல்லாம் மிகப்பெரிய பாவங்கள். அப்படி இந்த பித்ரு சாபம் அவெல்லாம் என்ன பண்ண சோறு எடுக்கிற என்ன பண்ணுவான்?